வாழைத்தண்டு சூப்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாழைத்தண்டை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண வாழைத்தண்டை ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கூழ் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்த அந்த வாழைத்தண்டை நம்ம வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. வடிகட்டி எடுத்து வச்ச அந்த வாழைத்தண்டு சாறை ஒரு கடாயில் ஊற்றி கொதிக்க வைக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு குட்டி தக்காளி, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதையும் அரைச்சி நம்ம கொதிக்கிற அந்த வாழைத்தண்டு சாரோட சேர்த்து கொதிக்க வைக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க, உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு 2 ஸ்பூன் அளவு சோள மாவில் கொஞ்சமாக தண்ணி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அது நல்லா கொதிக்கும் போது இந்த சோள மாவையும் அதில் ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம இறக்கிடலாம். சூப்பு நமக்கு ரெடி.